ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 19/5/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு அரசு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பார்த்தா மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் நலனும் அவர் தம் குடும்பத்தினர் நலனும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பினை இவ்வாண்டு முதலே வழங்க உத்தரவு வழங்கியும் அரசு ஊழியர்களின் நலனுக்காக பல்வேறு சலுகைகளையும் இச்சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு வளர்ச்சியில் தன்னிகரற்ற முன்னேற்றம் நிலையில் வளர்ந்த நாடுகளில் தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டினை கட்டாயமாக வைத்திருப்பது நடைமுறையில் உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் தனிநபர் ஒருவர் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றினை பொது சந்தையில் பெற்றிடும்போது பெரும் தொகையினை செலவு செய்த வேண்டியுள்ளது. இந்நிகழ்வுகளை அரசு ஊழியர்கள் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றுக்கு பெரும் தொகையை செலவழிப்பதை தவிர்த்து காப்பீடுகளை கட்டணமின்றி பெறும் வகையில் செய்திட அரசு உத்தேசத்தின் அடிப்படையில் முன்னோடி வங்கிகளில் இது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக பல சலுகைகள் வங்கிகள் வர முன்வந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து பார்த்தா அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலும் இது குறித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அரசு அலுவலர்கள் எதிர்பாராதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக 1 கோடி ரூபாய் நிதியினையும் விபத்தில் இறந்த அரசு அலுவலர் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகளின் திருமண செலவுகளுக்கு மகள் ஒருவருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் பார்த்தா உதவித்தொகை வழங்கப்படும். மகன்களுக்கு 10 லட்சம் வரை பார்த்தா நிதியுதவி வழங்கப்படும். அந்த மாதிரிலாம் பார்த்தா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் உயர்கல்வி பயின்றிடும் மகளின் உயர்கல்விக்கு 10 லட்சம் வரையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சலுகையெல்லாம் பெறுவதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், கனரா பேங்க் போன்ற 7 வங்கி முன்வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த சலுகைகளை வங்கிகள் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் அவர் பார்த்தா உத்தரவிட்டு அதுக்கான ஒப்பந்தத்தில் பார்த்தா கையெழுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.